சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்த பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்த பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வருவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வருவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதலிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகின் ஞானத்தின் முதலிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வருவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வருவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய இந்த திருப்பலியானது நன்றி அறிதல் திருப்பலியாக இறுதிராஜ் சுஜிதா மேரி 25 வருடங்கள் இறைவன் தங்களை ஆசீர்வதித்த கிருபைக்காக என்று சொல்கிறார்கள். பிறந்த நாளில் ஆண்டோ ஜெனிஃபர், பிறந்த நாளில் ஒரீலியா ஜே வினிதா இவர்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள். மேலும் ஜேம்ஸ் விக்டர் கனிராஜ் நன்றி அறிதல் திருப்பலியாகவும், மெட்டிலா ரிச்சர்ட் 8வது திருமண நாளின் தம்பதியினர் இறைவனுக்கு நன்றி சொல்லியும், நன்றியுறுதலாக ஜி பிரபாகர், நன்றியுறுதலாக வின்சென்ட் நிர்மலா மேரி மற்றும் நன்றியுறுதலாக கிரண் செபாஸ்டின் மரிய நிஷா இவர்களும் அருள்ராஜ் இவர்கள் நன்றியில் திருப்பலியாக இந்த பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள, இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். திருவுடைய ஆண்டவர் மாதத்தில் அவரது மன்னிப்பையும் அவரது பேரிரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு வருகிற நாம் இந்த ஞாயிறு திருப்பலியின் வாயிலாக இறைவன் நமக்கு செய்திருக்கிற அளப்பரிய நலன்களுக்காக நன்றி சொல்லி பலியை பங்கு மக்கள் அத்தனை பேருக்கு ஒப்புக் கொடுத்து இன்று இந்த திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நமது மரியாயின் சேனையினர் அனைவருக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காகவும் திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவனை சேர்ந்திருக்கிற ஹரிபாபு, ஆரோக்கியநாதன், லூயிஸ், ஜான் பாஸ்கோ, பால் அலெக்சாண்டர், ரவீந்திரன், சந்திரன், பிரான்சிஸ், ஜோஸ்பின், ஜேக்கப், ஜோசப், ராஜரத்னம் பெர்னாண்டோ, பாக்கிய பாலசாமி ராயப்பன், மேரி எட்வர்ட், ஜெயரத்னம் டல்மிடா, சஹாய் மேரி மொராஸ், சவரி பிச்சை பெர்னாண்டோ, கிங்ஸ்லி அம்மாள், பெனோ மொராஸ், மெல்பா தாஸ், மேலும் மோட்ச மேரி பெர்னாண்டோ, ரத்னசாமி கோமஸ், அபுரு கோமஸ், பாத்திமா பெர்னாண்டோ, பூர்ணராஜ் கர்வாலோ, உத்தமசிலன் கர்வாலோ, பாத்திமாரி மொராஸ், அலிவர் ஜெஸ்வரன், மரிய சூசை, அந்தோனியம்மாள், ஆரோக்கிய மேரி, ஃபிலோமினால், கப்ரியல், சென்ஜோன், ஜோசப் லூர்தம்மாள், ஃபாதர் குரூஸ் ஆண்டனி இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம்.
அன்புக்குரியவர்களே, இறையாற்றின் பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இறையாட்சி நம்முடைய மத்தியிலே இருக்கிறது. அந்த இறையாட்சி உணராத தருணங்களுக்காகவும் இறையாட்சிக்கு எதிராக நடந்து கொண்ட நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று சொல்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம ஒவ்வொரு மீதும் இரக்கம் வைத்து நம்மில் இருக்கிற பாவங்கள் பலவீனங்கள் அத்தனையும் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையது நோக்கி இருப்பவரே, ஆற்றலானவரே, உம்மானன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உமது கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட
உமது அருள் உதவி கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரன் ஒன்றை இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளே. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, உயிருள்ள இறை வார்த்தைகள் 22 24 வரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளம் கொழுந்து ஒன்றை அதன் நுனி கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலை மேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைந்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்க செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தலைக்க செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதரென்றும் காத்திடுவார். ஆண்டவரின் படமோ இனியவரே, ஆண்டவரின் படமோ இனியவரே. இன்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள், ஆண்டவரின் படமோ இனியவரே. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 6 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணியுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராயிருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கைக்கு முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலேயே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன.
அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை, ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடலிலே சுறா மீன் தன்னுடைய குட்டி மீன்களோடு பயணித்து கொண்டிருக்கிறது. அந்த குட்டி மீனிலே புதிதாக பிறந்த ஒன்று தன்னுடைய தாயை பார்த்து கேட்டதாம், அம்மா கடல் கடல்னு சொல்கிறாங்களே, அந்த கடல் எங்கம்மா இருக்கிறது என்று சொல்லி. பொழுது தாய் மீன் சொன்னதான், ஆசடே நீ எதில் சுற்றி கொண்டிருக்கிறாயோ அதுதான் கடல். சற்று தன்னுடைய தாயை இன்னும் அதிகமான ஒரு ஆக்ரோஷத்தோடு பார்த்த அந்த குட்டி மீன் சொன்னதான், உனக்கு பதில் தெரியலன்னு சொன்னால் பதில் தெரியலன்னு சொல்லு, ஆனால் இப்படியே போய் சொல்கிற, நான் யாரையாவது போய் கேட்டுக்கிறேன் என்று சொல்லி அது அகன்று போய்விட்டதாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இதுதான் உண்மை சத்தியம் என்று சொல்லுகிற பொழுது பல நேரங்களில் பல பேருக்கு நிறைய ஐயப்பாடுகள் உண்டு. இது இருக்குமா இருக்காதா, இதுதான் உண்மையான் அல்லது பொய்யா என்று சொல்லுகிற அளவிற்கு இன்று உலகம் போய் கொண்டிருக்கிறது. நமக்கோ ஆண்டவர் சொல்லுகிறார், இறையாட்சி உங்கள் மத்தியிலே இருக்கிறது. அதை எங்கு போய் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஆட்சி வருக என்று சொல்லி ஒவ்வொரு ஜெபத்திலும் நீங்கள் ஆண்டவரை சொல்லிக் கொடுத்த ஜெபமாக, ஜெபத்திலெல்லாம் பெரிய ஜெபமாக அந்த ஜெபத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள, அதில் ஆட்சி வருக என்று சொல்லி நாம் வேண்டுவதும், ஆண்டவரோ அந்த ஆட்சி உங்கள் மத்தியிலே இருக்கிறது என்று சொல்லுவதும் இன்று நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிற உண்மையாக இருக்கிற இந்த நிலையில் இரண்டு உவமைகள் மூலமாக இன்று இயேசு இந்த இறையாட்சியை பற்றி சொல்லுகிறார். அதுவும் குறிப்பாக மார்க்கு நற்செய்தியில் மட்டும் இருக்கக்கூடிய இந்த இரண்டு, அதில் முதலாவது நாம் பார்க்கிற அந்த உவமையாக, நிலத்தில் விதைக்கிறான், அது முளை கட்டி வருகிறது, அது பயிராகிறது, அது விளைச்சலை தருகிறது. அறுவடைக்கான நேரம் வந்தவுடனே அதை அறுத்து மகசூலை அவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்கிறான் விவசாயி. இறையாட்சி என்பது இப்படித்தான், கண்ணுக்கு தெரியாத ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒன்று. நம்முடைய மத்தியில் வத்திக்கான் சங்க ஏடுகள் என்ன சொல்லி இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, குருக்களும் துறவியரும் அவருடைய வாழ்வில் அவர்கள் கடவுளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பொது நிலையிலாகிய நீங்கள் வாழுகிற உலகில், அந்த உலக உங்களது நடவடிக்கைகளில் நீங்கள் புலிகாரமாக இருக்கிறீர்கள். எப்படி அந்த உரைமோரானது பாலில் சேர்க்கப்படுகிற போது அது அனைத்தையும் தயிராக மாற்றுகிறதோ, அதுபோல இன்றைக்கு இறையாட்சியின் கூறுகளை, இறையாட்சி என்பது என்ன? இது உணவும் அல்லது குடிக்கிற பானமுமா? இல்லை. பவுலடியார் சொல்லுகிறார், இது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவரது சிறப்பு அழைப்பாக நாம் அவரது நன்மைத்தனத்தை கண்டு அவருக்கு உகந்த சாட்சிகளாக வாழுகிறதான் என்று சொல்லுகிற பொழுது, அந்த இறையாட்சியின் கூறுகளாக அன்பு, சமாதானம், சகோதரத்துவம், ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம், மன்னிக்கிற மனோபாவம்,
இன்னும் எல்லோருடைய மத்தியிலும் சமாதானத்தை நாம் வெளிப்படுத்தி அனைவரும் ஒரு இயக்கமாக இயேசுவினுடைய மதிப்பீடுகளை கையகப்படுத்தி நாம் அவருக்கு சான்று பகிர்கிற ஒரு வாழ்வு எங்கு இருக்கிறதோ அங்கு ஆண்டவர் கொழுச்சுகிறார். அவர் நம் மத்தியில் இருக்கிறார். அவருடைய ஆட்சி நம்முடைய மத்தியில் இருக்கிறது. இந்த வளர்ச்சி என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு வளர்ச்சி என்று சொல்லி இந்த உவமையிலே பார்க்கிற போது இன்று அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நம்முடைய மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம், நம்பிக்கையாளர்களாகிய நாம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழுகிற பொழுது இறையாட்சியின் கூறுகளில் நம்முடைய வாழ்வு சிறக்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இறையாட்சி நம்முடைய மத்தியில் இருக்கிறது. இறையாட்சி தாங்குகிறவர்களாக நாம் இருக்கிறோம். விவசாயி தன்னுடைய விவசாய பண்ணையில் இருக்கிற அந்த தான் நட்டு இருக்கிற புதிய புதிய ரகங்களை எல்லாம் வந்த ஆராய்ச்சியாளர் காண்பிக்கிறார். அந்த ஆராய்ச்சியாளர்களோ புதுமுக இப்பொழுதுதான் ஆராய்ச்சி படிப்பை தொடங்கி இருக்கிறவர்கள். சிலதெல்லாம் முளைவிட்டு பெரிதாக வருகிறது. அவற்றினுடைய ரகத்தை எல்லாம் சொல்லுகிறார். ஒரு இடத்துல தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருக்கிறதுனால ஒன்றும் தெரியவில்லை. இந்த புதிதாக வந்த ஆராய்ச்சி மாணவன் கேட்கிறான், ஐயா, ஏன் வெறும் இந்த நிலத்திற்கு அல்லது சாதாரண இந்த பூமிக்கு தண்ணீரை ஊற்றி கொண்டிருக்கிறீர்கள், அதில் ஒன்றுமில்லையே என்று சொன்ன பொழுது, இல்லை தம்பி, அது மூங்கில் மரம் வளருகிற அந்த மூங்கில் விதையானது வைத்திருக்கின்றோம். சரி, என்ன அப்படி வெறும் மணல் தானே தெரிகிறது, ஈரமாக இருக்கிற அந்த மணலில் எப்படி இல்லையே, இது ஊன்றப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேல் எடுத்துக்கொள்ளும். அது மேலே ஊசி இலை மரங்களில் இருக்கின்ற ஒரு வகை என்பதனால காற்றுக்கும் மேலும் இந்த சீதோஷ நிலைக்கும் தாக்குப்பிடிப்பதற்காக அந்த மெலிந்த உருவமானது தாக்குப்பிடிப்பதற்கு கீழே தன்னுடைய வேர்களை இன்னும் அழுத்தமாக அது பரப்பிக்கொண்டு சாதாரண கண்களுக்கு தெரியாமல் அது உள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது மேலே 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 என்று சொல்லி உயர்ந்த ஒரு ரகமான மூங்கிலாக மாறும். ஆகுவது காலம் எடுத்துக்கொள்கிறது. வளர்ச்சி என்பது கண்ணுக்கு தெரியாமல் வந்து கொண்டே இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு அது வெளியிலே தெரியாது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி அப்படி என்று சொல்லிக் கொடுத்தாராம். அன்புக்குரியவர்களே, இறையாட்சி என்பது இப்படித்தான். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் விதைத்த அந்த விதை இன்றைக்கு நம்மிலே அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த இறையாட்சியை இன்றைக்கு கண்டுகொள்வதற்கான கண்கள் நமக்கு வேண்டும். மறைந்திருக்கிறது மறைந்திருக்கிறதுன்னு சொல்லி திடீரென பார்க்கிற விருந்தாளியை போல நம்முடைய வீட்டில் வருகிற விருந்தாளி சின்ன குழந்தைய பார்த்தோன்னு, ஐயோ எவ்வளோ பெரியவனா வளர்ந்துட்டப்பா, நீ முன்னெல்லாம் இப்படி இல்லையே, நீங்கள் இவ்வளோ பெரியவங்களாம் மாற்றிட்டீங்களே என்று சொல்லி நாம் அதிசயப்படுவது போல இன்றைக்கு இறையாட்சி நமக்கு அதிசயத்தை, இந்த பெரிய அளவிற்கான ஆச்சரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அடுத்து இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், கடுகு விதை என்பது சாதாரணமான சிறிய விதை தான். அதுவும் கருப்பு கடுகு என்பது இது மருத்துவ குணம் கொண்டதாக ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல 3 அடி வரை வளருவதாக இருக்கிறது, மரமாக அது வளருவதாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒன்றில் பறவைகள் எல்லாம் தங்குவதற்குரிய அளவிற்கு அது பெரிதாக வளருகிறது என்று சொல்லி இயேசு ஆண்டவர் இறையாட்சியை பற்றி சொல்லுகிற பொழுது இன்று நாம் உணர வேண்டியது ஹம்பிள் பிகினிங், சிறிய தொடக்கம்தான் அது ஒரு பெரிய இமாலய வளர்ச்சிக்கு நம்மை இட்டு செல்லுகிறது. இறையாட்சி என்பது இப்படி சாதாரணமான ஒரு துவக்கம். இயேசு ஆண்டவர் தொடங்கின போது எத்தனை சீடர்கள் இருந்தார்கள், எத்தனை அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள்? பெந்தெகோஸ்தே விழாவின் பொழுது 120 சீடர்களும் அப்போஸ்தலர்களுமாக மொத்த கணக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அகில உலகமும் 3 2 பாகம் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்களே. இறையாட்சியின் வெளிப்பாடு சாதாரண துவக்கம், விஸ்வரூப வளர்ச்சி. இறையாட்சி என்பது அப்படித்தான். நம்முடைய மத்தியில் சாதாரணமானவர்கள் நாம், ஆனால் இன்று இந்த மண்ணிற்கு சவால் விடுகிற அளவிற்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுள் நம்மிடத்தில் ஒரு பெரிய ஒரு உயர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துவர்கள் மதிப்பீடு மிகுந்தவர்கள், மதிப்பீட்டிற்காக வாடுகிறவர்கள், நற்செய்தியின் படிப்பினைப்படி வாடுகிறவர்கள், நற்குணங்களோடு வாடுகிறவர்கள், முன்மாதிரி உள்ளவர்கள் இவர்கள், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள் இவர்கள் என்று சொல்லுகிற பெயர்களை நாம் தாங்கி இருக்கிறோமே. அப்படி இருக்கிற பொழுது இன்று சாதாரண ஒரு துவக்கம் விஸ்வரூப ஒரு வளர்ச்சியை கொடுத்திருப்பது போல நாம் நம்முடைய மண்ணில் அதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது இறையாட்சி நம்முடைய மத்தியில் இருந்து கொண்டு இருக்கிறது. இறையாட்சியின் பிள்ளைகளாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அதே போல ஆண்டவர் இயேசு நம்மில்
இப்படிப்பட்ட ஒரு இறையாட்சியின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இறையாட்சியின் கூறுகளை நீங்கள் கலாச்சாரமாகவே கொண்டு வாருங்கள். This has to be a culture among us. கிங்டம் வேல்யூஸ் என்று சொல்லுகிற அந்த இறையாட்சியின் மதிப்பீடுகளோடு நாம் வாழுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்று சொல்லியும் விரும்புகிறார். ஒரு ஞானி ஒருவர், அந்த பகுதியில் மழையே கிடையாது, காய்ந்து போய் கொண்டு இருக்கிறது எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஞானியிடத்தில் மக்கள் போய் கேட்கிறார்கள், கிராமவாசிகள், மழை பெய்வதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி. அவர் சொல்லுகிறார், இதோ இந்த பால்வெளியிலே இருக்கிற நிலத்தில் எனக்கு ஒரு சிறிய குடிசை போட்டு கொடுங்கள். நான் 3 நாட்கள் இங்கு பட்டினியோடு இருப்பேன், உபவாசம் இருப்பேன், யாரும் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது. 3 நாட்களுக்கு பிறகு வாருங்கள். 3 நாட்களுக்கு பிறகு பார்த்தால் ஓ என்று சொல்லி அடைமழை பெய்கிறது. மக்கள் ஞானியிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயம் இருக்கிறது என்று உணர்ந்து அவரிடத்தில் வருகிறார்களாம், வந்து கேட்கிறார்களாம், எப்படி சாத்தியமானது? இத்தனை நாட்களாக மழை இல்லாமல் வறண்டு போயிருந்த நிலையில் நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் 3 நாட்கள் நீங்கள் இப்படி இந்த குடிசையில் ஒன்றும் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து மழையை பெற்றுக்கொள்ளுகிற அந்த வல்லமை எப்படி கிடைத்தது உங்களுக்கு என்று கேட்டபொழுது அந்த ஞானி சொன்னாராம், நான் என்னுடைய தியானத்தை தொடங்கின நாளிலிருந்து இந்த மழையை பார்த்த அந்த நிமிடம் வரை என்னுடைய எண்ண அலைகள் எல்லாம் அந்த மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அதே எண்ண ஓட்டத்தில் இருந்து கொண்டே இருந்தது. ஆகவே அந்த வைப்ரேஷன், அப்படிப்பட்ட ஒரு அலைகள், இது கடவுளுக்கு எட்டி கடவுள் இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை செய்திருக்கிறார். நாம் நேர்மையான எண்ணங்களோடு எண்ண ஓட்டங்களோடு வாழ்வோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நேர்மையான எண்ண ஓட்டங்கள் கண்டிப்பாக நம்மிடத்தில் ஆசிரியை கொண்டு வரும் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த கிங்டம் கல்ச்சர், இறையாட்சி கலாச்சாரம் என்பது இப்படித்தான். இறையாட்சியுடைய பண்புகளை நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் அதை நமது வாழ்வில் வெளிப்படுத்தி கொண்டும் இருந்தால் இந்த மண்ணில் இறையாட்சி இருக்கிறன்னு சொல்லுகிற பொழுது இறையாட்சி மதிப்பீடுகளோடு வாடுகிற நாம் அந்த இறையாட்சி கலாச்சாரத்தை கொண்டு வருகிறோம். இறையாட்சி கலாச்சாரம் வருகிற பொழுது அதில் அன்பு மிகுதியாக இருக்கிறது, பாசம் மிகுதியாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுதல் மிகுதியாக இருக்கிறது, மன்னிப்பு மிகுதியாக இருக்கிறது, இயேசுவை போல அரவணைத்துக் கொள்ளுதல் நிறைவாக இருக்கிறது, இயேசுவை போல தியாகம் அங்கு இருக்கிறது, இயேசுவை போல இரக்கம் அங்கு இருக்கிறது, இயேசுவை போல தன்னையே முழுமையாக கையளிக்கிற முழுமையான அர்ப்பணம் அங்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இறையாட்சியினுடைய கலாச்சாரம் நாம் கொண்டு வருவோம் என்று சொன்னால், அந்த எண்ண ஓட்டங்களோடு ஒருவர் இப்படியே வாடுகிறோம் என்று சொன்னால் அந்த இறையாட்சி கலாச்சாரம் நம்முடைய மத்தியிலே வந்து இறையாட்சி வெளிப்படுத்துகிற நாளில் இயேசு ஆண்டவரும் கடவுளாக மூவரு கடவுளாகிய தேவனும் நம்முடைய மத்தியிலே குடியிருந்து நாம் வாழுகிற இந்த வாழ்வு இறை ஆட்சியின் நிறைவை காணுகிற வாழ்வாக மாறும். இறையாட்சியின் பிள்ளைகளாக நாம் மாறுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை நம்பிக்கை அறிக்கையாக நாம் உரக்க ஆண்டவர் முன்னால் எடுத்துரைத்து பாடுவோம். திரு அவை உரைப்பதை நம்பு
சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 26, 7, 9 வசனங்கள் இப்படி சொல்லுகின்றன. ஆண்டவரே, நோக்கி கூக்குரலிடும் என் குரலை கேட்டருளும். நீரே எனக்கு துணையாக இருப்பீராக, என்னை தள்ளி விடாதேயும். ஆண்டவரே, மீட்பராகிய கடவுளே, என்னை கைவிடாதேயும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் வேண்டுவது போல இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை ஆண்டவருக்கு முன்னால் நேரிட்டு நாம் வேண்டி மன்றாடுவோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர் ஆகியோரை ஆசீர்வதித்தருளும். திரு அவையை நல்ல முறையில் வழிநடத்த தேவையான அருளையும் பலத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமே உருவான இறைவா, எம்மை வழிநடத்தும் அரசியல் தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். தங்கள் சுயநலத்தை விட்டு மக்களின் நலனுக்காக அவர்கள் உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்றுரைத்த இறைவா, புதிதாக கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் எம் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் உம் இறை ஞானத்தை பொழிந்து நன்றாக படிக்கவும், தொலைபேசி, கைபேசி, இன்டர்நெட் எனும் ஊடக கவர்ச்சியால் பிள்ளைகளின் கவனம் சிதறிவிடாமல் பொறுப்போடு படித்து பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து ஒழுக்கத்தோடும் நன்னடத்தையிலும் சிறந்து விளங்க தேவையான வரமுரள வேண்டும் என்று அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்ற அன்பு இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் மரியாயின் சேனை உறுப்பினர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அன்னையின் மீது நிறை நம்பிக்கை கொண்டு வாழ்க்கையில் நேரிடும் சிலுவைகளிலும் வருத்தங்களிலும் ஏமாற்றங்களிலும் மனம் தளராமல் அமைதியாய் இருந்து இறை அன்பை நெருப்பை எங்கும் மெய்ய செய்யவும், சேனையின் படை வீரர்களாக ஜப வீரர்களாக திராட்சை செடியாம் உம்மோடு இணைந்து மிகுந்த கனிதரும் உண்மையான சீடர்களாக சீடத்திகளாக வாழ வருமரள வேண்டும் என்று அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலியை நன்றியின் திருப்பலியாக திருமண நிறைவு நாளில் ஒப்புக் கொடுக்கிறவர்கள், பிறந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறவர்கள், தேவைகளை பெற்று நிறைவு பெற்ற நிலையில் கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் திருப்பணியின் துவக்கத்தில் தங்களுடைய நன்றிகளை வெளிப்படுத்தி அவருடைய பெயர்கள் வாசிக்கப்பட்டது. அவளோடு சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். பங்கு மக்களாகிய நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நலனுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்காகவும் பங்கிற்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். மேலும் இந்த நேரத்தில் திருப்பலி நினைவு வந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் இறைவன் தன் பேரிரக்கத்தினால் நெத்திலை பாற்றியில அவர்களுக்கு முழுமையான ஆசீர் வழங்கிட, முழுமையான அவருடைய வெளிப்பாட்டை புரிந்து கொள்கிற திருமுக தரிசனத்தை அவர்கள் பெற்றிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் மன்றாடி ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வேண்டுகின்றோம். ஆமென். அமர்வோம். காணிக்கை பாடல். உகந்தது அதுவே என நினைத்தே
சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சு பெய்யுங்கள். இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகும், எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாற செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதிற்கும் இன்னும் குறைவிடாமல் கிடைக்க அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் இல்லைதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிறக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பயனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஏனெனில் ஆவியானவர் முதற்கணிகளை பெற்றிருக்கிற நாங்கள் பாஸ்காமணிகளின் பயன் எங்களுக்கு என்று முண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே இயேசுவை சாவின்று உயிர்த்தெழச் செய்தீராகவே நாங்கள் வானக்கூர் அனைவரோடு சேர்ந்து புகழ்ந்தேத்தி கழித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகமுடைய ஆவியை பொழுந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சுடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் இருப்பினையும் கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் நமக்கு கண்டு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் நாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் ஜார்ஜ், எல்லா துணையராக அனைவரோடும் குடும்பியிருக்கிற அருமையான பிள்ளைகள் இவர்களோடும் திரு அவை அன்பு நிறைவு வரச் சிதறலும். மேலும் உயிர்த்தெழும்பது நோக்கும் தீர்வுகளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் திருப்பலி நினைவு கூர்ந்த ஆத்மாக்களையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்தில் நினைவு கூர்ந்து திருமகளின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்டு தாயான புனிதமிக்க மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித தூதர்கள் இவர்களும் குழந்தவராயிருந்தோராக புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். முதிய இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரம்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன்னு திருத்தூதர்களுக்கு விழுந்தீர. எங்களில் இருக்கிற பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் திரு அவை நம்பிக்கைக்கு நோக்கிற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் இறையாட்சி எங்கள் மத்தியிலே இருக்கிறது, இறையாட்சியின் பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த கலாச்சாரத்தை உருவாக்க என்று எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீர. இறையாட்சியின் நற்பண்புகளையும் கூறுகளையும் நாங்கள் ஒவ்வொருவரும் கடைபிடித்து மற்றவர்களையும் கடைபிடிக்க செய்யக்கூடிய புதிய கலாச்சாரத்தை உருவாக்குகிறார்கள். இறை ஆட்சியின் பிள்ளைகள் என்கிற இந்த புதிய கலாச்சாரம் எங்கள் மத்தியில் அமைய அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மறியே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் அந்த சீடர்களுக்கு விளக்கினது போல உமைகள் மூலமாக விளக்கி தனது மாபெரும் அரிய பெரிய செய்திகளை உணர்ந்து கொள்ளவும் வாழ்வில் அவற்றை கடைபிடிக்கவும் அவர்களுக்கு ஆசிரியளித்தது போல நமக்கும் விளக்கம் சொல்லி ஆசிரியளிக்க நற்கருணை விருந்து படைத்திருக்கிறார். திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விழாவி தண்ணீரை என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே.
ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டை வெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தில் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் ஆண்டவராகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அறிவிப்புகள். தூய பிலிப்பு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு திருவாளர் ஜான் பீட்டர் அவருடைய இல்லத்தில் நடைபெறும். மேலும் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு திருமதி நான்சி அவருடைய இல்லத்தில் நடைபெறுகிறது. இந்த அன்பிய கூட்டத்தை சார்ந்த அன்பிய குடும்பங்களை சார்ந்தவர்கள் அன்பிய கூட்டங்களில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்கள், இன்று பொது காலத்தின் 11வது ஞாயிறனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த திருப்பள்ளி சற்று முன்னதாக தொடங்கியிருக்கிறது. ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல தேர்வு தொடங்குகிற நேரம் சமீபத்தில் இருக்கிறது. உங்கள் பள்ளி வளாகத்தில் எந்த வாகனம் இருக்கக்கூடாது மற்றும் நம்முடைய இங்கு பிரசன்னம் இருக்கக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆகவே திருப்பள்ளி முடிந்தவுடனே சற்று வேகமாக வளாகத்தில் இருந்து நாம் நம்முடைய வீடுகள் நோக்கி சென்று இந்த அரசு தேர்வானது சிறப்பாக நடைபெற உதவ வேண்டும் என்று தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாலையிலே வழக்கம் போல 5 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் நீங்கள் தந்த காணிக்கை 21,600 ரூபாய். இந்த வார புனிதர்கள் 21ஆம் தேதி புனித ஆஷியஸ் கொன்சாகா நினைவு, 22ஆம் தேதி சனிக்கிழமை தாமஸ் மூர் நினைவு. ஏற்கனவே நாம் அனைவரும் அறிந்தது போல நமது பங்கின் 40வது ஆண்டு பங்கு பெருவிழாவை முன்னிட்டு நீங்கள் பல பேர் காணிக்கைகளை கொடுத்திருக்கிறீர்கள். கொடுத்த திருவிழா வரிக்காக நன்றி சொல்லுகின்றோம். இன்னும் தராதவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும், தேர் திருவிழாவிற்கு பூஜோடனைகள், மின்விளக்கு அலங்காரம், இன்னும் பல்வேறு விதமான செலவினங்கள் இருப்பதனால் தனிப்பட்ட விதத்தில் யாராவது நன்கொடைகள் கொடுக்க விரும்பினால் என்னிடமோ உதவி பங்குகளிடமோ கொடுத்து அதற்கான ரசீதுகளை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இன்று மாலை 4 மணிக்கு இளையோர் கூட்டமானது நடைபெறும். அதைத் தொடர்ந்து 4:30 மணிக்கு நம்முடைய பங்கில் ஏற்கனவே மறைக்கல்வி வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருந்த ஆசிரியர் மக்கள், வாலண்டியர்ஸாக இருந்தவர்கள், புதிதாக தங்கள் பெயர்களை கொடுத்திருக்கிற ஆசிரியர் மக்கள், வாலண்டியர்ஸ், பட்டய படிப்பு நற்செய்தி இறையியலை படித்திருக்கிறவர்கள், இவர் எல்லோரும் சேர்ந்து இன்று 4:30 மணிக்கு ஒன்று கூடினால் நம்முடைய பங்கு தந்தையுடைய அலுவலகத்தில் அங்கு அவர்களுக்கான சிறப்பு வகுப்புகளும், அடுத்து நாம் தொடங்கவிருக்கிற மறைக்கல்வி பள்ளியில் பிள்ளைகளுக்கான சிலபஸ் மற்றும் அதை தொடர்ந்து எடுக்க வேண்டிய முயற்சிகளை பற்றி கலந்து ஆலோசித்து நாம் தொடங்குகிற ஞாயிறு பள்ளி சிறப்பாக அமைய உதவிடும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் அடுத்த நிகழ்வுகளில் திருவிழா நோட்டீஸ்களிலே கொடுத்திருப்பது போல 21ஆம் தேதி நாம் மாலை 6 மணிக்கு நம்முடைய இந்த ஆண்டு திருவிழா முதல் நாள் கொடியேற்றத்தோடு தொடங்கவிருக்கிறது. அன்றைக்கு பரிவு பொறுமை பகுதி அன்பியங்கள் சிறப்பிக்கிறார்கள். அட் வர்கீஸ் எல்லாவூரிலிருந்து வருகிறவர். இந்த ஆண்டு இறைவேண்டல் ஆண்டு என்பதனால் நாம் ஒவ்வொரு நாளும் அனுதின ஜெபங்களில் சொல்லுகிற விண்ணக தந்தையே என்று சொல்லி அழைக்கிற இயேசு கற்பித்த ஜெபத்தினுடைய கூறுகளை நமக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு மறைவாக எடுத்துச் சொல்லுவார்.
தந்தை அவர்களுடைய சிறப்பு மறையுரை இருக்கும். வில்லிவாக்கம் புனித பிரிட்டோ பங்கு தந்தை அருட்தந்தை அந்தனிதாஸ் அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றுவார்கள். 22ஆம் தேதி சனிக்கிழமை இறை அடைத்தல் குழந்தைகள் நாளினை கொண்டாடுகின்றோம். அன்று அருட்தந்தை தேவநேசன் அவர்கள் திருப்பலியையும் சிறப்பு மறைவு வர்கீஸ் அவர்களும் அளிப்பார்கள். மறைக்கல்வி பிள்ளைகள் ஆசிரியர் மக்கள் பீடச்சிறார்கள் இந்த நாளை சிறப்பிக்கிறார்கள். 23ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை கவனிக்கவும். நற்கருணை பெருவிழா என்று சொல்லி நாம் எடுக்கிற திருவிழாவில் மையமாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கிறது நற்கருணை பெருவிழா. நற்கருணை இல்லை என்று சொன்னால் நம்முடைய இந்த விசுவாச வாழ்வு அர்த்தமற்றதாகி போய்விடும். ஆகவே அன்று காலையிலே வழக்கம் போல 5:30 மணிக்கு முதல் திருப்பள்ளி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி இந்த பீட்டர் துமா அவர்கள் வந்து சிறப்பிப்பார்கள். 8:30 மணி திருப்பலியானது நடைபெறாது. மாறாக மாலையில் நற்கருணை பெருவிழா 5 மணிக்கு நவநாள் ஜெபமாலை இவற்றையெல்லாம் தொடர்ந்து நம்முடைய வெளியரங்கத்தில் திருப்பலியானது ஆடம்பர திருப்பலியாக கூட்டு திருப்பலியாக நடத்தப்படும். அதைத் தொடர்ந்து அன்றைக்கு இந்த வர்கீஸ் அவர்கள் நற்கருணை பற்றி சிறப்பு மறைவுரை அளிப்பார்கள். பிறகு நாம் 3 மேடைகளில் நற்கருணை ஆராதனையை சிறப்பு செய்வோம். ஆகவே அந்தந்த அரங்குகளை நாம் சம்பந்தப்பட்டுள்ள சொல்லுவோம் அலங்கரித்து வைத்து அந்த இறுதியிலே நற்கருணை பீடத்தில் இங்கு ஆராதனையானது நடைபெற்று அன்று நற்கருணை பெருவிழா நிறைவுக்கு வரும். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதுபோன்று நம்முடைய நவநாள் ஜெபங்கள் மற்றும் மாலையிலே 6 மணிக்கு தேர்பவனியோடு தொடங்குகிற ஜெபமாலை இவற்றெல்லாம் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் புதியவர்கள் என்பதனால் வருகிற பொழுது நீங்கள் எங்களை சந்திக்கிற சந்தா அட்டைகளை கொண்டு வந்து உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல் உங்களுக்கு தேவைகள் இருப்பின் எங்களை சந்திக்க வருகிற போது குறிப்பாக நாம் ஆலயங்களுக்கு திருப்பலிக்கு வருகிறோம். திருப்பலி முடித்தவுடனே சந்தித்தால் சிறப்பாக இருக்கும். மேலும் இன்று மாலை 5:30 மணியிலிருந்து ஏற்கனவே ஞாயிறு மறைக்கல்வியில் நம்முடைய பிள்ளைகள் கலந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்முடைய இந்த பள்ளி அல்லாத மற்ற பள்ளிகளில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகையானது கடந்த வாரம் கொடுப்போம் என்று சொல்லி அறிவிப்பு செய்திருந்தோம். இன்றைக்கு 5:30 மணியிலிருந்து அப்பிள்ளைகளுக்கு இந்த கல்வி ஊக்கத்தொகையானது கொடுக்கப்படும். நம்முடைய திருவாளர் இருதயராஜ், திருவாளர் ஸ்டீஃபன், மேலும் கிறிஸ்டி இவர்கள் குழு இந்த பிள்ளைகளை ஒருமுகப்படுத்தி அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் செய்வார்கள். வருகிற போது பிள்ளைகள் தங்களது சந்தா அட்டையை கொண்டு வந்து இதுவரை சந்தா கட்டவில்லை என்று சொன்னால் கட்டிவிட்டு பிறகு அவருடைய ஊக்கத்தொகையை பெற்றுச் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நம்முடைய வருகிற வாரத்திலிருந்து தூய நெஞ்ச கல்லூரியில் பட்டய படிப்பு 2 ஆண்டுகளுக்கான பட்டய படிப்பு இறையியலில் நடைபெறுகிறது. அதற்காக சேருகிறவர்கள் மனமோந்து சேருங்கள். விளக்கங்களை என்னிடமிருந்து நீங்கள் திருப்பலி முடித்தவுடனே பெற்றுக்கொள்ளலாம். இறுதி ஜெபம் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு நம்பிக்கையாளர்கள் ஒன்று திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல திருவையிலும் ஒற்றுமை அது விளைவிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே தின்னா, சிலுவையை முன்னா உலகமே தின்னா, இயேசு சிந்திய குருதியினால் விடுதலை அடைந்தேன். இயேசு சிந்திய குருதியினால் விடுதலை அடைந்தேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் திருதயத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திருதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு